காய்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் சேனல். நான் இன்றைக்கி சிக்கனோட ஈரல் தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி மதிய சாப்பாட்டுக்கு கொஞ்சம் ஒரு 100-150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க. எனக்கு இங்கே நார்த் இந்தியாவில் பல்லாரி தான் கிடைக்கும், சின்ன வெங்காயம் கிடைக்காது. அதனால் நான் பல்லாரி எடுத்துருக்கிறேன். 2 பல்லாரி, பெரிய பல்லாரியாக. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பச்சை மிளகாய் இல்லை 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி வெங்காயம் 2 பல்லாரியை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கி எடுத்துகிட்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி, ஈரலுக்கு தக்காளி அதிகமாக சேர்த்துட்டா புளிச்சிரும். இந்த கேப்பில் வதங்கட்டும். இஞ்சி பூண்டு ரெடி பண்ணி போட்டு அதையும் வதக்கிடலாம். வதக்கிட்டு நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இந்த வெங்காயத்துலேயுமே நான் எங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுக்கிறேன் குழம்பு மிளகாப்பொடி. இதில் மல்லி, ஜீரகம், மிளகு எல்லாமே சேர்த்து போட்டு அரைச்சி வச்சுருப்போம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் அதில் நான் உரப்பு ரொம்ப போட்டிருக்க மாட்டேன், கொஞ்சம் மிளகாய் பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம ஈரலை கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நான் வதங்கினதுக்கப்புறம் இதில் பெப்பர் சிக்கன் கணக்காகவும் செய்யலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி, நான் கொஞ்சம் கிரேவி மாதிரியாக தான் வச்சேன். கொஞ்சம் தண்ணி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இதில் கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டேன். அப்படியே வெந்ததும் சூப்பராக கிரேவி ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் நம்ம சிம்மில் போட்டு விட்டோம் அப்படின்னா நல்லா வெந்து வந்துடும். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். சாப்பிட்டா சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பரான இறால் கிரேவி ரெடி.